ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டாக்ஸி கூட இருக்கோம். சரியா சொல்லப்போனால் மாருதி சுசுகி வேகனாரோடைய டூர் H3 மாடல் கூட இருக்கோங்க. வேகனாருங்கிறது இதோடைய ஆக்சுவல் பேர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது டூர் செக்மெண்ட், டாக்ஸி செக்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது கமர்ஷியல் செக்மெண்ட்டில் இந்த வண்டியோடைய பேர் வந்து H3 அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க மாருதி சுசுகி. நான் வந்து வேகனார் அப்டேட் ஆன சமயத்தில் ரிவ்யூ உங்களுக்கு கொண்டு வரல, ஆனால் ஆல்டோ கொண்டு வந்தேன், செலேரியோ கொண்டு வந்தேன். ஸோ சரி, ரொம்ப நாள் ஆச்சு, வேகனார் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டாக்ஸி, மினி கேப் அப்படின்னு நீங்கள் புக் பண்ணும்போது இந்த வண்டி தான் வரும். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ரிவ்யூ போட்டுடலாமே சொல்லிட்டு டூர் H3 வெர்ஷனை ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேகனாரோடைய LXI வேரியண்ட்டும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்க்கறதுக்கு அந்த வண்டி இதே மாதிரி தான் இருக்கும். டாக்ஸி செக்மெண்ட்டில் இது வெறும் பேர் மட்டும் மாற்றி H3 அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க, டூர் H3. ஓகேவா? இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ப்ரைஸிங் எல்லாம் மாறுது. அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா 28% டாக்ஸ் வந்து 18% வருது, 10% டாக்ஸ் வந்து குறையுது. அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,75,000 வந்து உங்களுக்கு இந்த H3 மாடல் பெட்ரோல் வெர்ஷன் கிடைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். சரிங்களா? அதே வந்து சிஎன்ஜி மாடல் எடுத்தீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மாடல் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. ஸோ இதனுடைய எக்ஸ்ஷோரூம் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,65,000 இருந்துச்சுங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். அப்டேட்டட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டு மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த டூர் H3 மாடலை பொறுத்தவரை. வேகனாரோடைய LXI மாடல் நீங்கள் எடுத்தாலுமே அதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்குமே ஆல்மோஸ்ட் இதே லெவலில் தான் இருக்குங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த அப்டேட்டட் வேகனார் H3 டூர் மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஏபிடி மாருதி சுசுகி அரேனா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா அப்டேட்டட் மாடல்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் தமிழில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ மாருதி சுசுகி அப்டேட்டட் வேகனார் டூர் H3 ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மாருதி சுசுகி வேகனாரோடைய டூர் H3 மாடல் LXI வேரியண்ட்டும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி இன்னும் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆன் ரோடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆக்சுவலான ஆன் ரோட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். எனிவே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனை திறந்து பார்க்கலாம். ரைட், இப்போ வாங்க இந்த வண்டியோடைய ஸ்பெக்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வேகனார் டூர் H3 LXI VXI இந்த மிட் லெவல் வேரியன்ட்ஸு, பேஸ் லெவல் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ஜின் தான் வருதுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டோ K10 அண்ட் செலேரியோவில் பார்த்தா அதே சேம் என்ஜின் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் என்ஜின். ஓகேவா? இந்த என்ஜின் வந்து பெட்ரோல் மோட்லையும் இருக்குது, சிஎன்ஜி மோட்லையும் இருக்குங்க. பெட்ரோல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 67 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 89 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருதுங்க. ஓகேவா? அதே நீங்கள் வந்து சிஎன்ஜியில் போட்டு ஓட்டினீங்கன்னா, சிஎன்ஜி வண்டியில் சிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 81 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. ஆனால் இது 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் நல்ல ஸ்மூத்தான ரீஃபைண்டான என்ஜின். ஏற்கனவே செலேரியோவில் ஓட்டியிருக்கோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் VXI, ZXI ப்ளஸ் அந்த வேரியன்ட்ஸ்லாம் போனால் தான் AMT ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, அண்டர் பானட் இன்சுலேஷன் எதுவும் இல்லாமலே நல்ல சைலண்டான ஸ்மூத்தான என்ஜின் தான். மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎன்ஜி போட்டு ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி ஈஸிலி உங்களுக்கு வந்து 27 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் தரும். சிட்டி கண்டிஷன்ஸில் ஹைவேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸிலி 30 கிட்ட வருதுங்க. டூர் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ரைட், இந்த வண்டியில் வேறு என்ன ஹைலைட்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் பெரிய அளவில் எக்ஸ்டீரியரில் மாற்றங்கள், பெரிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. டிப்பிக்கலான வேகனாரோடைய டிசைன் லுக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பாக்ஸி ஷேப்பு, பாக்ஸியான டிசைன் எலிமெண்ட்ஸு. கரண்ட்லி மாருதி சுசுகியில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த டிசைன் ஷேப்பை முடிஞ்ச அளவுக்கு இதில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க கடந்த ஃபேஸ் லிஃப்ட்டில். பெரிய ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஹெட்லாம்ப்ஸோடைய சைட்ஸில் கொஞ்சம் ரேப் அரவுண்ட் மாதிரி டிசைன்லாம் பண்ணி கொஞ்சம் மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்குது.
ஆக்சுவலி இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா பண்ணலாங்க. ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம், ஃபாக் லேம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக ஃபாக் லேம்ப் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். கீழே பம்பர்லேயுமே இந்த ஸ்டைலிஷான ஆக்சசரிஸ்லாம் கிடைக்குது, அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிரில்ல ஏற்கனவே க்ரோம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அதுக்கும் ஆக்சசரிஸ் கிடைக்குது. ஸோ வண்டியை நீங்கள் வந்து ஒரு க்ளீன் ஷீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் ஓவியம் வரையலாம். ஸோ இது மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு வண்டியாக கூட இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். எல்எக்ஸ்ஐ வேகனாரும் சரி, டூர் H3 மாடலும் சரிங்க. நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் பாக்ஸி லுக்கு. ஆக்சுவலி இது வந்து ஜப்பானில் கே கார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ஸை இன்ஸ்பயர் பண்ணி வந்த வண்டி தான் வேகனார். சின்ன சைஸில் காம்பேக்டாக பாக்ஸி ஷேப்பில் இருக்கும்போது ஊருக்குள்ளே சின்ன சின்ன சந்துகளில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே வேகனார் அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கும் காரணமும் அதுதான். வண்டி சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டி, அதே சமயம் உள்ள ஸ்பேஸும் அதிகம், அகலமும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னு இருக்கும்போது சின்ன சின்ன இடங்களில் நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு சந்துக்குள்ளே விட்டு ஓட்டுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஓகே, தென் இங்கே நீங்கள் வீல் சைஸ் பார்க்கலாம். பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை வேகனாரில் உங்களுக்கு வந்து 13 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸ் வருதுங்க. டாப் லெவல் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா 14 வரும். இதில் நீங்கள் பார்க்கலாம் வீல் சைஸ் எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் மண்ணாகி இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாங்க வீல் சைஸு 155/80R13 13 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது ஆப்வியஸ்லி. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாருதி சுசுகி கார்கள்லையுமே உங்களுக்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பெட்டரான ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. மேலும் எப்பவும் போல் ABS வித் EBDயும் கிடைக்குதுங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் சைடில் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. அதே மாதிரி ORVMஸுமே பிளாக்ல நார்மலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபெண்டர் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இருந்தாலும் பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எந்த வகையிலுமே ஸ்பேஸ்லையும் லைட்டிங்லேயும் குறை இருக்காது கேபினுக்கு உள்ள. ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் இப்படி தான் இருக்குது. ரியரும் ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைன், பட் ஓகே தாங்க. இந்த மினி ஸ்கார்பியோ லுக் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் மினி ஸ்கார்பியோடைய லுக்கு. ஸ்கார்பியோ என்லேயுமே இதே மாதிரி தான் இருக்குது. டெயில் லேம்ப்ஸு அது LED இருக்கும், இதில் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இதுதான் ரியரோடைய லுக். ஆக்சுவலி இன்றைக்கும் கூட இந்த வண்டி விற்பனை ஆகிறதுக்கு ரீசன் இதனுடைய பாக்ஸி ஷேப். இந்த பாக்ஸி ஷேப்னால தான் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு கேபினுக்கு உள்ள. ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா H3 அப்படின்னு போட்டிருக்கு. காரணம் இது வந்து டூர் டாக்ஸி மாடல் கமர்ஷியல் செக்மெண்ட்டு. இதே வண்டியை தான் வந்து பர்சனல் செக்மெண்ட்டில் வேகனார் LXI அப்படின்னு சொல்லிட்டு வேரியண்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க மாருதி சுசுகி. பின்னாடி பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது ரியர் பம்பரில். அண்ட் பூட்டை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு கீ ஹோல் கொடுத்துருக்காங்க கீழே. காரணம் இந்த வண்டியில் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கிடையாது. இன்ஃபேக்ட் சென்ட்ரல் லாக்கிங்கே கிடையாதுங்க. இந்த பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து CNG மாடல், ஓகேவா? ஸோ அதனால் லக்கேஜ் கெப்பாசிட்டி இல்லை. ஃபுல்லாகவே இந்த CNG டேங்க்குக்கும் இந்த ஸ்டெப்னி டயருக்குமே ஆக்குப்பை பண்ணிருச்சு. இந்த டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கணக்கில் 60 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கேஸ் கணக்கில் CNG கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோலேருந்து 8.5 கிலோ வரைக்கும் பிடிக்கும் ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்ச மைலேஜ் கிளைம் பண்ணுறது வந்து ஈஸிலி 28-29 வரைக்குமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ். அதிகபட்ச மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூர் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஈஸிலி ஒரு கிலோ CNGக்கு 28-29 வரைக்குமே கிடைக்குது ஹைவேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குங்க. ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் 13 இன்ச்சு ஸ்டெப்னி தான். இதை நீங்கள் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கேஜ் எதுவுமே வைக்கவே முடியாது. இதே நீங்கள் பெட்ரோல் மட்டும் அப்படிங்கிற மாடல் எடுத்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் கிடைக்குது. 340 லிட்டருக்கு மேலேயே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. தாராளமாக 5 பேருடைய லக்கேஜ் நீங்கள் வச்சுட்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லைங்க. பார்சல் ட்ரே உங்களுக்கு கிடச்சிருது CNG மாடலை பொறுத்தவரை, அது ஓகே. பட் என்னதான் இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் CNG மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு பார்சல் ட்ரே கொடுத்துட்றாங்க. காரணம் வெளியிலேருந்து டைரெக்டாக வெயில் வந்து CNG டேங்க்கில் அடிக்கக்கூடாது வண்டி நிறுத்தி இருக்கும்போது கூட அப்படிங்கிற சேஃப்டிக்காக அதை கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டியில் அது கிடையாது. பட் நீங்கள் எந்த வேகனார் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரியர் சீட்ஸை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஒரு நீட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. LXI அண்ட் இந்த டூர் மாடலில் நீங்கள் வந்து ஃபுல் 100% மட்டும்தான் ஃபோல்ட் பண்ண முடியும். 60-40 ஸ்ப்ளிட்டெல்லாம் இல்லை. ஆனால் அடிஷ்னல் லக்கேஜ் வேணும், பேக் சீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஃபுல்லாகவே லக்கேஜுக்காக பயன்படுத்திக்கலாம். பேக் சீட்ஸை மடக்கி போட்டு அந்த ஒரு கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தாங்க. ஆனால் எப்படி நீங்கள் லக்கேஜ் ஏற்ற முடியாது, டோர் திறந்து தான் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபின் தான். ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த வேகனார் LXI அண்ட் இந்த டூர் H3 மாடலை பொறுத்தவரை. இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க.
ஓகே, இந்த வேகனார் எல்எக்ஸ்ஐயோடைய கேபின் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வண்டியோடைய சாவி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சாவின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ஆனால் ரிமோட் லாக்கிங் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான நார்மல் கீயை தான் கொடுக்குறாங்க. இது காலாகாலமாக பல வருஷங்களாக நம்ம வேகனாரோடைய பேஸ் வேரியன்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கும். இதே டைப் கீ, இதே மெட்டீரியல் கூட சேமாக தான் இருக்குது. ஒரு ரப்பரைஸ்ட் ஃபினிஷில் ஒரு வித்தியாசமான பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஓகே, நீட்டாக இருக்குது. ரைட், இப்போது கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் டியூவல் டோன் லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல ஏரியா பிரைட்டாக சூப்பராகவே ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல முடியுங்க. காரணம் இந்த டியூவல் டோன் கலர் தான். பிளாக் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த பிஹெச் கலரும் கொடுத்ததுனால ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் கொடுக்குது. சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சீட்ஸில் உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, சரியா, ஆப்வியஸ்லி. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடையாது. இருந்தாலும் பெரிய ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ பெருசாக ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெட்டீரியலோடைய தீமே நீங்கள் பார்க்கலாம். அதாவது வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா சைட்ஸில் மட்டும் பிளாக் விட்டுட்டு சென்டரில் பீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பீச்சு, இந்த ஒரு பிட்டு மட்டும்தான் பிளாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு சீட்டுக்குமே ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. மெயின் ஹைலைட் என்னென்னா, இப்போது வேகனார் உட்பட ஆல்மோஸ்ட் எல்லா மாருதி சுசுகி கார்களுக்குமே 6 ஏர் பேக்ஸ் வருது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் அப்படிங்கிற லேபிள் வந்து சீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஆல்டோலேயே நம்ம பார்த்தோம், சீட்டுக்குள்ளேயே ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. அதே விஷயந்தான் இந்த வேகனாருக்கும். டாக்ஸி மாடலாக இருந்தாலும் இது இத்தனைக்கும் இது H3 மாடலுங்க, டாக்ஸி மாடல். அதுக்குமே வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. சீட்ஸில் இன்க்ளூடிங் ஏர் பேக்ஸ் வந்துடுதுங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், சேஃப்டியில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க மாருதி சுசுகி. ஓகே, உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் உங்களுக்கு சைடு ஏர் பேக்ஸையும் காமிச்சிட்றேன். ஸோ சைடு ஏர் பேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் அப்படிங்கிற அந்த லேபிள் தெரியுதா? எஸ், இது வந்து பி பில்லரில் வரக்கூடிய எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் அப்படிங்கிற இண்டிகேஷன். ஸோ சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் வண்டி ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாகவே வந்துடுது. அதாவது ஏ பில்லர்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக கடைசி பின்னாடி பி பில்லர் சி பில்லர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ சைடு ஃபுல்லாகவே ஏர் பேக்ஸ் இருக்குங்க. அந்த வகையில் பயணிக்கிற பேசஞ்சர்ஸ்க்குமே நல்ல சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் டாக்ஸி மாடலாக இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குங்க இந்த டூர் H3 வேகனாரை பொறுத்தவரை. ரைட், இப்போது இன்டீரியரில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் திங், வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட், இங்கே நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு சிம்பிளான டிசைன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ரொம்ப ஆடம்பரம்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆக்சுவலி நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஸ்பீடாமீட்டர் டயல் ஒன்று இருக்குது அனலாகில். இது எம்ஐடின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் காட்டுது. பரவாயில்லையே, ஆவரேஜ் மைலேஜ் இருக்குது, ரேஞ்சு, ஓடோமீட்டர் எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் பெட்ரோல் டேங்க்குக்கு டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் சிஎன்ஜி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் ஃபுல்லாகவே காட்டுதுங்க. ஓகே, டைம் டிஸ்பிளே இருக்குது. இதில் என்னென்னா டாக்கோமீட்டர் மட்டும் இல்லை, ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் தான் இல்லை. பட் இருந்தாலும் ஓகே தாங்க, சரிங்களா? பெரும்பாலான மக்களுக்கு அது ஓகே. ரைட், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது வண்டியை கொஞ்சம் அழுத்தி பார்ப்போம். ஒன்றும் பெருசாக நாய்ஸி எல்லாம் இல்லைங்க. ஒரு 3 சிலிண்டர் மாதிரியே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரீஃபைண்டாக நல்லாவே இருக்குது. ஓகே, தென் இந்த வண்டியை பொறுத்தவரை 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருது. எல்எக்ஸ்ஐ அண்ட் இந்த டூர் H3 மாடல்ஸை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்கெல்லாம் உங்களுக்கு விஎக்ஸ்ஐ அண்ட் ZXI வேரியன்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, தென் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி, மேனுவல் ஏசி. ஆனால் பரவாயில்ல, ஆக்சுவலி ஏசியோடைய த்ரோ ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல கூலிங் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஏசி வென்ட்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ரியர் சீட்டுக்கு ஏசியோடைய த்ரோ கிடைக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் ஹையர் ஸ்பீடில் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், தென் சர்ப்ரைசிங்கான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்லையும் கூட ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் வசதியும் இருக்குங்க. நான் இதே பார்க்கல, 1 டச் அப் இல்லை, பட் இருந்தாலும் 1 டச் டவுன் கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங், அதுக்கான சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ரிமோட் லாக்கிங் இல்லைனாலும் இட் இஸ் ஓகே. ரைட், ஸோ தனியாக நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வாரியம்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் உள்ளேருந்து கூட அந்த குச்சி அட்ஜஸ்ட் கூட கொடுக்கல. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் விண்டோவை இறக்கி அதுக்கப்புறம் இப்படி கையை வெளியே விட்டு இப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக கிளாஸை மட்டும் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. இது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய யூனிட். இது ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசமான டிசைனுங்க, கொஞ்சம் பழைய ஸ்டைல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னை வரைக்குமே இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. பிரச்சனை வராது. நாளை பின்ன யாராவது தட்டி விட்டு அதை உடஞ்சி போனாலுமே மாற்றுறது ஈஸி, விலையும் குறைவு தான். ஓகே,
தென் ஆடியோ சிஸ்டம் கிடையாது, அதுக்கு ஃபிட்டிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பெரிய பிளாங்க் ஸ்பேஸ் உங்களால் பார்க்க முடியும். என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து நீட். ஓகே, அண்ட் இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே கியர் லீவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட் உண்டு. ஹேண்ட் பிரேக் லீவர், அதுக்கு பின்னாடி சைட்லலாம் ஒரு ஸ்டோரேஜ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மலாக விட்டாங்க. ஓகே, தென் க்ளவ் பாக்ஸ் டேஷ்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே இருக்குது. ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் க்ளவ் பாக்ஸ், ரொம்ப நிறைய எல்லாம் வைக்க முடியாது, பட் டீசெண்டாக ஓகேவா இருக்குது. ஏர் பேக்ஸ், டியூவல் ஏர் பேக்ஸ் முன்னே இருந்துச்சு, ஓகேவா. இப்போ 6 ஏர் பேக்ஸாக அப்டேட் பண்ணிட்டாங்க வேகனாரோடைய எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே. இந்த வேரியண்ட் மட்டும் இல்லை, எல்லா மாடலுக்குமே 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட். அதை தொடர்ந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஐஆர்விஎம் தான். இது டே நைட் எல்லாம் இல்லை, வெறும் நார்மல் ஐஆர்விஎம், பட் அகலம் ஓகேவா இருக்குது. பின்னாடி விசிபிலிட்டி ஓகே. ஃப்ரண்ட்டில் ஒரு கேபின் லேம்ப் இருக்குது, டோர் செட்டிங்க்கு வச்சுக்கலாம், எல்லோ கேபின் லேம்ப். பின்னாடி லைட்டிங் எல்லாம் எதுவும் இல்லை, டார்க்காக தான் விட்டுருக்காங்க. ஆனால் கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குது, ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரரும் கிடையாது, அது இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். எல்எக்ஸ்ஐ வேரியண்ட், இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இவ்வளோ தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுவே ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஹைட்டு. என்னுடைய கண் பார்வையிலேருந்து நீங்கள் இதனுடைய ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம், விசிபிலிட்டியோடைய பெர்ஸ்பெக்டிவ். பானட் ஃபுல்லாலாம் எனக்கு தெரியல, ஹைட் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு தான். பட் இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய வியூ கிடைக்குது, கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது வண்டியோடைய லெவலுங்க. ஓகே, ஸ்டியரிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதையே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸ்டியரிங்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, இந்த இடத்துல அந்த நாபே கொடுக்கல, பட் இருந்தாலும் ஓகே. டெட் பெடல் கொடுத்துருக்காங்க சர்ப்ரைசிங்லி. இங்கே ஃபுட்வெல்லில் லெஃப்ட் காலை நீங்கள் வந்து ஹைவேஸில் ஓட்டும்போது லெஃப்ட் காலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, டெட் பெடல்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ அது வந்து ஓகே தாங்க. ஓகே, இப்போ பேக் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடு என்ன இருக்குன்னு காட்ட மறந்துட்டேன் இல்லையா. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இப்போ ஸ்டாண்டர்டாக வருது, எல்லா மாருதி கார்களுக்குமே இருக்குங்க. ஸோ அந்த சேஃப்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி பெட்ரோல் மோடு மாற்றுறதுக்கான பட்டன். இதே நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டி வாங்கினீங்கன்னா இது கிடைக்காது, நார்மலாக தான் இருக்கும். இது வந்து ஹெட்லாம்போடைய லெவலர் ஸ்க்ரோலர். ஓகே, 5 லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹெட்லாம்போடைய லெவல். ஓகே, ஸோ வாருங்கள் இப்போ நம்ம பேக் சீட் போய் பார்ப்போமா. பேக் சீட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய ஜாக் டூல் கிட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. இங்கே நீங்கள் டிரைவர் சீட்டுக்கு அடியில் பார்க்கலாம், இங்கே ஜாக் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஜாக் இங்கே தான் இருக்குது. மீதி டூல் கிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிக்கியில் தான் இருக்குது, அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க. மாருதி சுசுகி வேகனார் என்றைக்குமே ரொம்ப ஈஸி டு யூஸான காராக தாங்க இருந்திருக்கு. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியோடைய பாக்ஸி ஷேப்பு, அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸி ஷேப்பில் தான் டோர் இருக்குது. உள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் சும்மா அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி உள்ளே ஏறி உட்காந்துக்கலாங்க, அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. அதே தான் இந்த வண்டிக்கும். ஸோ ஸ்பேஸ்ன்னு நீங்கள் பார்க்கலாம், வண்டி சின்ன வண்டி தான், ஆனால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து நல்ல லெக் ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது. மெயினாக ஃபுட் ரூம், என்னால் இப்படி காலை ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு அடியில் ஃபுல்லாக நீட்ட முடியுது, அந்தளவுக்கு டிரைவர் சீட்டை வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க. ஸோ நல்லாவே அப்படியே காலை நீட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா குறையே இல்லை. ரைட், நீங்கள் தலப்பாக கட்டிட்டு இவ்வளோ பெருசாக அந்த தலை மேலே ஏதோ வச்சுட்டுக்குள்ளே உள்ளே ஏறி உட்காந்துக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பெரிய நல்ல டிவி மாதிரி பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப சுமார் தான், பட் ஓகே தான், டெய்லி யூஸுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் 6 ஏர் பேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ரியல் வேர்ல்டு கண்டிஷன் சேஃப்டிக்காக. தென் ரியர் விண்டோஸ் உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் இல்லை, சுத்தர டைப் விண்டோஸ் தான். பட் ஃபுல்லாகவே கீழே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இறங்குதுங்க, ஒரு 90% இறங்கிடுது. ஆனால் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்து சின்ன டைப்பில் ஃபிக்ஸட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் 2 பேருக்கு மட்டும்தான் வருது, சென்டர் பேசஞ்சருக்கு இல்லை. பட் இருந்தாலும் சாஞ்சிட்டு தூங்கிட்டு போகிறதுக்கு ஓகேங்க. அப்படியே தூங்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா டாக்ஸியில், அந்த மாதிரி தூங்கிட்டு போகிறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்கு இந்த கேபின் அகலம் வந்து ஓகே. ஆனாலும் 3வது ஒரு ஆள் வந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டிக்காக அப்டேட் பண்ணியிருக்கிறது 3 பாயிண்ட் சீட் பெல்ட். சென்டர் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் சீட்டுக்கு உள்ளே இன்டெகிரேட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் ப்ரைவேட் செக்மெண்ட்டில் வேகனார், விஎக்ஸ்ஐ அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியரில் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் வரும். அது வந்து எந்த வகையிலையும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. இங்கே ரியர் சீட்டில் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கே தவிர உங்களுக்கு லைட்டிங்கில் எதுவும் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஓகே தாங்க. சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் இங்கே C-பில்லர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகுது சைடில், ஸோ சைடில் சேஃப்டிக்கும் ஓகே தாங்க. ரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு சிம்பிளான டேஷ்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த வேகனாருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு டைம் ஆயிடுச்சு, அடுத்த மாடல் வர வேண்டிய அப்கிரேட் டைம் வந்துருச்சு.
பட் இருந்தாலும் இன்றைக்கும் கூட நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு இந்த வேகனார். காரணம் இதனுடைய ஸ்பேஸ் அண்ட் இதனுடைய யூட்டிலிட்டி, மல்டி பர்பஸுக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் காரணம். இப்போ வந்து சேஃப்டி ரீதியாகவும் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் சென்ட்ரல் லாக்கிங், மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து இப்போ ப்ரீடென்ஷனர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல வரவேற்கத்தக்க விஷயங்க. ஓகே, இதுதான் டேஷ்போர்டுடைய லுக், இன்டீரியருடைய ஃபீல் அண்ட் ஃபீச்சர்ஸ். கூடுதல் சேஃப்டிக்கு சிஎன்ஜி வண்டிக்கு மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சீட்டுக்கு அடியில் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எமர்ஜென்சி கண்டிஷனில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ வாங்க இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். வேகனார் டூர் H3 மற்றும் வேகனார் LXi வேரியண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோடைய அப்டேட்டட் வேகனார், லேட்டஸ்ட்டான வேகனாரோடைய பேஸ் லெவல் LXi வேரியண்ட்டுடைய ரிவ்யூவாக நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது டூர் டாக்ஸி பர்பஸுக்கு டூர் H3 வேரியண்ட்டுடைய ரிவ்யூவாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வண்டி யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஓகேவா, உங்களுக்கு வந்து மெயினாக ஸ்பேஸ் தான் நிறையா வேணும், கேபினில் ஒரு 5 பேர் அப்படின்னு இருக்கும்போது 5 பேர் ப்ளஸ் லக்கேஜ் அப்படின்னு ஏற்றிட்டு போகிறதுக்கும் எந்த வகையுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கணும், நல்ல ஹைட் இருக்கணும், நல்ல ஓரளவுக்கு உள்ளே ஏறி உட்காரதுக்குமே வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அருமையான சாய்ஸ். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ஏஜ்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, அவங்களும் வசதியாக உள்ளே ஏறி உட்காந்து இறங்குறதுக்கு வசதியான ஒரு ஹைட்டோட ஒரு நல்ல வண்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே இது அருமையான சாய்ஸ். டாக்ஸி கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, டெய்லி உங்களுக்கு சேவிங்ஸ் நிறையா வேணுமா, அதுக்குமே இந்த வண்டி அருமையாக இருக்குங்க. மெயினாக பேசஞ்சர்ஸ் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த வண்டியில் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது இதனுடைய ஸ்பேஸ், ஹைட்டு, அந்த ஸ்பேஷியஸான ஃபீல், பெரிய விண்டோஸ், நல்ல கெப்பாசிட்டி, அந்த வகையில் இந்த வண்டி அருமையாக இருக்குது. டே டு டே டெய்லி மைலேஜும் அருமையாக இருக்கும். சிஎன்ஜியாக இருந்தாலும் சரி, பெட்ரோலாக இருந்தாலும் சரி, மைலேஜ் சூப்பர். ஓகே, டீசெண்டான பவர் இருக்குது இந்த 1 லிட்டர் என்ஜினை பொறுத்தவரை. நீங்கள் இதுக்கு மேலே பவர் அடிஷனலாக வேணும்னா டாப் வேரியன்ட்ஸில் 1.2 லிட்டர் என்ஜின் கிடைக்கும், ப்ரைவேட் பையர்ஸுக்கு மட்டும். டாக்ஸி பர்பஸுக்கு 1 லிட்டர் என்ஜின் மட்டும் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பர்பஸஸுக்கு இந்த வண்டி வந்து ஓகே. இதை விட ரொம்ப அதிகமாகலாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த வண்டியில். ஆனாலும் எதிர்பாராத சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்ஸி பர்பஸ்க்கு ஓட்டினாலும் சரி, ப்ரைவேட்டுக்கு ஃபேமிலிக்கு நீங்கள் ஓட்டினாலும் சரி, சேஃப்டி கவர்ட், சேஃப்டி ரீதியாக 6 ஏர்பேக்ஸ், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்தது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஸோ இந்த மாருதி சுசுகி வேகனாரோடைய LXi மற்றும் நீங்கள் வந்து டாக்ஸி டூர் H3 அந்த வண்டிகளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ எல்லாத்தோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஏபிடி மாருதி சுசுகி ஷோரூம். ஸோ இந்த புது வேகனாரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.